வணக்கம், இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசுராமதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னென்னு கேட்டால், ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோவில் இருக்கும்போது ஏதோ ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். இது இப்படி இருந்தால் நம்ம இப்படி ப்ரோக்ராம் எழுதணும், இதெல்லாம் செய்யணும், அப்படி இல்லைன்னா இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து பிரான்ச்சிங் த செட் ஆஃப் சீக்வன்சஸ் ஆர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எழுதுறது தான் இட் இஸ் கோயிங் டு பி. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் 40க்கு மேலே இருந்ததுனால், ஏஜ் 50க்கு மேலே இருந்ததுனால், ஸோ அவங்க ரிட்டையர் ஆகணும். ஏஜ் 50க்கு கீழே இருந்தால் ரிட்டையர் ஆக வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு சம்திங் லைக் தட் யூ ஆர் கோயிங் டு மேக் அ டெசிஷன்ஸ். இப்போ நம்ம இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் அதை ஏதாவது செக் பண்ணுறதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம், மழை பெஞ்சது நாள் அப்படின்னா இஃப் இட் ரைன்ஸ் அப்படிங்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா இருந்தால், போனால், வந்தால் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் இங்கே இங்கிலீஷில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம பட்டு யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதில் எல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இப்போ இஃப் அண்ட் நார்மலாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் மேக்ஸ் த லைஃப் இன்ட்ரெஸ்டிங் அப்படிம்பாங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாக போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அதுமாரி நம்ம ப்ரோக்ராமில் கூட இஃப்ஸ் இல்லைன்னா, இந்த இஃப் கண்டிஷன்ஸ்லாம் இல்லாமல் இருந்ததுனால் நம்மளால் ப்ரோக்ராமிங்கில் எந்த விதமான டெசிஷனும் எடுக்க முடியாது, நம்மளால் ப்ரோக்ராமிங்கை ஒரு கம்ஃபர்டபுளாக மாற்ற முடியாது. ஸோ அந்த இஃப் டெசிஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, டெசிஷன் மேக்கிங்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டரில் கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இங்கே include .h. இப்போ நம்ம சின்னதாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய 3 மார்க்கை வாங்கிட்டு அந்த 3 மார்க்கை வச்சு அவங்க பாஸா ஃபெயிலா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பாஸா ஃபெயிலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாஸா ஃபெயிலா அப்படிங்கும்போதே நம்ம ஏதோ கண்டிஷன்ஸ் வரப்போகுது இல்லைங்களா. என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? பாஸ்னா இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தால் பாஸ், அப்படி இல்லைன்னா ஃபெயில். ஸோ அந்த எடுத்தால் அப்படிங்கும்போது இஃப் கண்டிஷன், அப்படி இல்லைனாங்கும்போது எல்ஸ். ஸோ இதுதான் நம்ம இங்கே ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஒரு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதிங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான வேரியபிள் 3 வேரியபிள் நான் இப்போதைக்கு வச்சுக்க போகிறேன். இன்ட் மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் 3 மார்க்ஸை வாங்கிறதுக்கு. ஸோ ஐ நீட் டு அக்செப்ட் த மார்க்ஸ் ஃப்ரம் த யூசர். என்ன பண்ணலாம்? நான் printf என்டர் மேத்ஸ் மார்க்ஸ் சொல்லிட்டோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த வேல்யூ வாங்கணும்னா ஸ்கேன் ஆஃப், நமக்கு தெரிஞ்சது தான் %d. இங்கே கொடுக்கும்போது அதனுடைய அட்ரஸை கம்பல்சரியாக கொடுத்தாகணும். மேத்ஸ், இந்த ஆம்பர்சன் போட்டு தான் நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷுக்கு வாங்க போகிறோம். இங்கிலீஷ் இப்போ 3 மார்க்கையும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ எனக்கு டோட்டல் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்? இன்ட்டு டோட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இங்கே மேத்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் கொடுத்தாச்சு. டோட்டல் வந்துடுச்சு. இப்போ டோட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஆவரேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? இன்ட்டு ஏவிஜி ஈக்குவல் டு டோட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் 3 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலும் போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிவிடுவோம். பிரிண்ட் ஆஃப் total colon %d. இங்கே tot. average avg கொடுத்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே கமா போடாமல் விட்ருக்கோம். %dக்கு அப்புறம் கமா. ஓகே, மேத்ஸ் மார்க் இருக்குது 56, 78, 74.
So it gives total as 208, average as 69. Okay, so நம்ம வந்து what we are going to do here, இப்போ வந்து எனக்கு வந்து I want to find whether the person is pass or fail. Okay, நான் என்ன பண்ணலாம், இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறோம். கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் 50க்கு மேலே இருந்தால் பாஸ், இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் ஏவிஜி, ஆவரேஜ் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிள் இஸ் ஏவிஜி. இஃப் ஏவிஜி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்ததுன்னா we are going to say, இங்கே இஃப் கண்டிஷன், அதாவது இஃப் போட்டு ப்ராக்கெட் போடணும், அதுக்குள்ளே கண்டிஷன் வரப்போகுது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யணுங்கிறத இந்த பிளாக்கில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பிளாக் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இந்த பிளாக், அதை கர்லி ப்ராக்கெட்ஸ் இல்லாமையே கூட நம்ம எழுதலாம். ஆனால் என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் பிளாக் போட்டுங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ வென் யூ ஆர் ரைட்டிங் த பிக்கர் ப்ரோக்ராம். ஃபியூச்சரில் வந்து ஏதாவது மாற்றணும், அந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்னா அப்போ உட்காந்துட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்ருக்கிறத விட ஆரம்பத்துலேயே ஒரு இஃப் வந்ததுனாலே அதுக்கு வந்து ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ், அப்படி இல்லைன்னாங்கிறதுக்கு எல்ஸ் அப்படிங்கிறோம். இங்கே என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ரன் பண்ணுறோம். என்ன எரர் வருது, மிஸ்ஸிங் டெர்மினேஷன் கேரக்டர். print of total. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ரிசல்ட் வந்து பாஸ்னு சொல்லுது. அதாவது 209 ஆவரேஜ், 69 ஆவரேஜ், 209 டோட்டல். ஸோ வி ஆர் கெட்டிங் தட் பாஸ். ஓகே, இன் கேஸ் இஃப் ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் வித் சம் அதர் வேல்யூ 45, 54, 34 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் சேயிங் ஃபெயில் பிகாஸ் த ஆவரேஜ் இஸ் 44. இங்கே வந்து இந்த 50க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணது இல்லை அப்படிங்கும்போது இட் இஸ் கிவிங் கம்மிங் டு திஸ் எல்ஸ் பார்ட். இந்த எல்ஸ் பார்ட்டில் நம்ம ஃபெயில்னு கொடுத்துருக்கோம். it prints that particular thing இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் வே ஆஃப் ரைட்டிங் த இஃப் கண்டிஷன். இஃப்னு போடுறோம், இங்கே வந்து உள்ளுக்குள்ளே கண்டிஷன் செக் பண்ணுறோம். இங்கே அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஆல்ரெடி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட புரியும். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா வந்து இட் இஸ் கோயிங் டு செக் வெதர் இட் இஸ் ட்ரூ. இது 50க்கு மேலே இருந்ததுன்னா, 50க்கு மேலேயோ இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் ட்ரூ, தட் இஸ் 1ன்னு வரும். 1ன்னு வந்ததுன்னா இதுக்குள்ளே ட்ரூன்னு அர்த்தம். இங்கே வந்து it is going to say pass. அப்படி இல்லைன்னா 0ன்னு வந்ததுன்னா it is going to come to that fail part. Okay, that is what we are going to have it. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ ஆவரேஜில் வந்து மார்க் போடுறத விட வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மேத்ஸில் வந்து 35க்கு மேலே இருக்கணும், சயின்ஸில் 35க்கு மேலே இருக்கணும், இங்கிலீஷில் 35க்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வாட் we need to do is we need to concatenate these conditions are okay. 2-3 கண்டிஷனை ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா there is something called as logical operators. இதை முன்னாடியே நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம we are going to see something called as logical operators when we are going to make that decision making வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு கண்டிஷன். இப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா we are going to have and. இங்கே அண்டுன்னா என்னென்னு கேட்டால் அடுத்த கண்டிஷனும் அதுவும் சேர்ந்து ட்ரூவாக இருக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ நானும் என் நண்பனும் செல்கிறோம் அப்படின்னா மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 பேருமே அப்படின்னு அர்த்தம். மீ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன ஆகும்? நானோ என் நண்பனோ செல்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? அதில் வந்து இங்கே வந்து 2மே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அண்ட் போட்டுக்கிறோம். அதனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்? சயின்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35. அதோட இன்னொன்றையும் சேர்க்கணும், தட் இஸ் இங்கிலீஷ். 3 சப்ஜெக்ட்லேயுமே இருக்கணுங்கிறதுனால இங்கிலீஷ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், we are going to run this particular program. இங்கே ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 56, 78, 23ன்னு கொடுக்குறேன். ஒரு சப்ஜெக்டில் தான் ஃபெயில். ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 52க்கு மேலே இருக்குது. பட் இட் சேஸ் ஃபெயில் பிகாஸ் இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் நேராக இங்கே எது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இதில் 3 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த, இதை வந்து காம்பவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் கண்டிஷனை வந்து வி ஆர் காம்பவுண்டிங். ஸோ வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் காம்பவுண்ட் இஃப். சரி, இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபை போடுறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கிரேடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 75 அப்படின்னு இருந்ததுனால் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட் ஆஃப் just I'm going to say first class or distinction. /n. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இன்கேஸ் இந்த ஆவரேஜ் 75க்கு மேலே இல்லை அப்படின்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுறீங்க உள்ள. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா கோ ஃபார் another கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 இருந்தால், 75க்கு மேலே இல்லை ஆனால் 60க்கு மேலே இருக்குது. ஸோ 65, 66 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 60க்கு மேலே இல்லை அப்படின்னா மீதி எல்லாமே செகண்ட் கிளாஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் ஆஃப் ஓகேவா? ஸோ வி ஹாவ் கிவன் இஸ். இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மார்க்கை செக் பண்ணுறோம். மார்க்கை செக் பண்ணிவிட்டு எல்லாமே பாஸ் ஆகி இருந்ததுனால் பாஸுங்கிறதையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஆவரேஜ் 75 இருந்தால் டிஸ்டிங்ஷன் பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் கிளாஸ்னு 60க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ், 60க்கு மேலே இல்லை 60க்கு கீழே இருக்குன்னா எந்த நம்ம வேல்யூவாக இருந்தாலும் செகண்ட் கிளாஸ். இது எப்போ வரும்? இந்த ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வரும். இப்போ வந்து அவன் வந்து 100 100ன்னு 2 சப்ஜெக்டில் வாங்கி ஃபெயில் ஆகிருந்தான் இந்த தேர்ட் சப்ஜெக்டில் அப்படின்னா தென் இட் இஸ் கண்டிஷன் இஸ் நாட் கோயிங் டு கெட் சாட்டிஸ்ஃபைட். நேராக இங்கே தான் வரப்போகுது, எல்ஸில் தான் வரப்போகுது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் சொன்ன அந்த முதலுக்கு இப்போ 100 100 இங்கே வந்து 23. ஸோ 3 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் மார்க் இல்லை, அதனால் நேராக ஃபெயில்னு வந்துடுது. இப்போ அடுத்து வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 76 89 92 இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் வி ஆர் கோயிங் டு ஹாவ் த திங்ஸ். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அதனுடைய பிளாக்குள்ளே போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த பிளாக்கில் என்ன இருக்குது? இன்னொரு செட் ஆஃப் இஃப். இதில் வந்து இஃப் கண்டிஷன் 75க்கு மேலே இருந்த டிஸ்டிங்ஷன், எல்ஸ் இஃப் இட் ஃபெயில்ஸ் அப்போ தான் வந்து இதை செக் பண்ணும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிட்டு போகும். இது லேடர் இஃப்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 செக் பண்ணிகிட்டே போகிறதுனால லாஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே கண்டிஷன் கிடையாது. மேலே இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கடைசியில் வந்து இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இது பிரிண்ட் ஆகிடும். இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நேராக இந்த எல்ஸ் இதனுடைய எல்ஸுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு செட் ஆஃப் இஃப் இருக்கிறதுனால இதை வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க டெசிஷன் மேக்கிங். சியை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஒன். உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்மளுடைய அந்த கண்டிஷன்ஸை ஃபார்முலேட் பண்ணணும். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 75க்கு மேலே இருந்தால் 100க்குள்ளே இருந்தால், இப்போ மார்க்குங்கிறது 100க்குள்ளே தான் இருக்க போகுது எப்படி இருந்தாலும்.
ஸோ அங்கே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 75ன்னு டைரெக்டாக போட்டு செக் பண்ணிட்டீங்க. ஓகே, அங்கே வந்து 100க்குள்ளேன்னு தேவையில்லை. இது ஃபெயில் ஆனால் தான் இங்கே வரப்போகுது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 75 அங்கே 75 செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னட்டா இஃப் இட் ஃபெயில்ஸ் தென் ஒன்லி இட் கம்ஸ் ஹியர், இல்லைங்களா? இது 75க்கு மேலே இல்லைன்னா தான் இதை வந்து பார்க்க போகுது. அங்கே வந்து அண்டு கண்டிஷன் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஸோ அங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து எப்படி சிம்பிளாக நம்ம வந்து ப்ரோக்ராம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி நம்ம இஃப் கண்டிஷன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரோக்ராமினுடைய பாதி சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.